தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட்டோடைய எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. நமக்கு ரிசல்ட்டுக்காக நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 4 கட்டமாக கவுன்சிலிங் ஆனது நடக்கும். அந்த 4 கட்டமாக கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கலந்தாய்வு நடக்குதுன்னு சொன்னால், இந்த ரவுண்டுடைய டீட்டெயில் எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது அந்த ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்றதுலாம் என்ன, ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், செகண்ட் ரவுண்டில் யார் எலிஜிபிள், இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அதற்குரிய நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தயார் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிடுவாங்க. ஸோ அந்த ரேங்க்கு படி ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரேங்க்கு படி கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து ஒரு 20,000 ரேங்க்கு, 15,000 ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒரு ஷெடியூல் கொடுத்துருவாங்க, கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி பேர். அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அப்போ நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்படி நடக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது இருக்கிற அனைத்து காலேஜையுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மெடிக்கல் காலேஜையுமே நீங்கள் அப்ளையும் பண்ணிக்க முடியும். அதாவது சாய்ஸ் ஃபில் கொடுத்துக்க முடியும். உங்கள் ரேங்க்கு தகுந்த மாதிரி அந்த என்னென்ன காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தான் கலந்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. மிக மிக குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்களுமே ஃபஸ்ட்டு ரவுண்டில் கலந்துக்கலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் நீட் எழுதி எலிஜிபிள் ஆகிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பாஸ் ஆகிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அது யார் வேணால் பண்ணிக்க முடியும். நீங்கள் 720 மார்க் எடுத்தாலும் சரி, அல்லது மிக குறைவான மார்க்கு ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்தாலுமே அத்தனை மாணவர்களுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதா இல்லையான்றது அப்புறமா தான் தெரிய வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரவுண்ட். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க. சில பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கும். உங்கள் மதிப்பெண்ணுக்கு, உங்களோட ரேங்க்குக்கு நீங்கள் என்ன காலேஜ் கேட்டிங்களோ அந்த காலேஜ் அலாட் ஆகிடும். ஸோ அலாட் ஆகிட்டுனாலும் சில பேர் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சில பேருக்கு அலாட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் கேட்டகிரி ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கும். அடுத்து செகண்ட் ரவுண்டு நடக்கும். இந்த செகண்ட் ரவுண்டு நடக்கும்போது செகண்ட் ரவுண்டில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ரவுண்டில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் பெரும்பாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை சீட் இருக்கோ ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஒரு 3,800 to 4,000 சீட் இருக்கும். அந்த 4,000 சீட்டுமே பெரும்பாலும் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் மேக்ஸிமம் ஃபில் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 95% சீட் ஃபில் ஆகிடும். மேபி ஏதோ ஒரு 2%, 3% சீட்டு மட்டுமே மேபி வரலாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஏற்கனவே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட்டு அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அல்லது ஜாயின் பண்ணலை, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலுமே செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது ஜாயின் பண்ண மாணவர்கள் திரும்ப நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அதற்கு பேர் ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்க, அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் செகண்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட்டுக்காக கேட்குறீங்கன்றதுனால அதுக்கு பேர் ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு பேர். சரி, ஜாயின் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டில் வரீங்க, அது ரீ அலாட்மெண்ட்டுக்கு உண்டு, நீங்கள் வந்துடலாம். ஜாயின் பண்ணாத மாணவர், சப்போஸ் சீட்டு கிடச்சிருச்சு ஆனால் நீங்கள் ஜாயினே பண்ணலானாலுமே செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்லது ஃபஸ்ட்டு ரவுண்டில் எதுவுமே சீட்டே கிடைக்கல அப்படின்றவங்களும் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அப்போ செகண்ட் ரவுண்டு இந்த ரீ அலாட்மெண்ட்டில் வர மாணவர்களும் சரி, ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் ரவுண்டில் புதுசாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்களும் சரி, எந்த மதிப்பெண் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்களும் சாய்ஸ் ஃபில் என்னென்ன காலேஜ் வேணுமோ சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ரவுண்டில்.
சரி, அடுத்தது தேர்ட் ரவுண்ட். அப்போ தேர்ட் ரவுண்டில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுதான் மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாப் அப் ரவுண்டில் கலந்துக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, தேர்ட் ரவுண்டில் வேணும்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் தேர்ட் ரவுண்டில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிது, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிது, ஜாயினே பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் இது இன்னொரு விஷயம் என்ன, சீட்டு கிடைச்சிதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டு உடனே தேர்ட் ரவுண்ட்லாம் வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள். அதே போல் ரீ அலாட்மெண்ட் அப்படின்றதும் செகண்ட் ரவுண்டில் தான் ரீ அலாட்மெண்ட், தேர்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட்லாம் கிடையாது. செகண்ட் ரவுண்டில் ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சிதுன்னா கம்பல்சரி யூ ஷுட் ஜாயின், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி தான் தீரணும். இது லாஸ்ட் இயர் இருந்த ரூலும் இருக்குது. அப்போ தேர்ட் ரவுண்டு மாப் அப் ரவுண்டில் மிக மிக சொற்பமான சீட் அப்படின்னு சொல்கிறது வரலாம். அது கவர்மெண்ட் சீட்டு வருமானது மிக மிக டவுட்டு. கவர்மெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் சீட்டு ஃபில் ஆகிடுன்னு சொன்னேன். செகண்ட் ரவுண்டில் இந்த மாதிரி ரீ அலாட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சுத்தமாக பார்ட்டிசிபேட்டே பண்ணாதவங்களாம் கலந்துக்கலாம்னு சொன்னேன். ஆனால் அந்த தேர்ட் ரவுண்டு மாப் அப் ரவுண்டில் பெரும்பாலும் ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கவர்மெண்ட் சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. சரிங்களா? ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டு வரலாம், 1 2 எங்கெங்கெல்லாம் இருக்கோ வேக்கன்ட் அதெல்லாம் வரலாம். இல்லை அப்படின்னா வந்து வராது. ஸோ பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் சீட்டை எதிர்பார்க்கவே முடியாது தேர்ட் ரவுண்டில். அப்படி தேர்ட் ரவுண்டில் நீங்கள் புதுசாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்க உண்டான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். மேபி ஒரு சீட்டு இருக்கலாம் அல்லது 2 சீட்டு எப்பயாவது வரலாம். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் சீட்டோ அல்லது பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் சீட்டோ தேர்ட் ரவுண்டில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. வந்தால் பை லக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே கண்டிஷன் தான் வந்து ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது, ஸ்டே வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. அது ஸ்டே வேக்கன்சியில் சீட்டே டோட்டலாகவே இருக்காது. எப்பயாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் ஏதாவது சீட்டு வேக்கண்ட் ஆச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டில் எல்லாமே ஃபில் ஆகிடும்னு சொன்னேன். எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டுமே பெரும்பாலும் ஃபில் ஆகிடும். சில மாணவர்கள் வந்து வெளியிலே போயிட்டாங்க, மெடிக்கல் சீட்டே எனக்கு வேணான்னு வெளியில் போயிட்டா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு வரும். செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் கிடைச்சிது, ஆனால் ஜாயின்டே பண்ணல, வெளியிலே போயிட்டாங்க அப்படின்னாலுமே தேர்ட் ரவுண்டுக்கு அந்த சீட்டு வரலாம். இதெல்லாம் நடந்தால் தான் தேர்ட் ரவுண்டுக்கும் ஃபோர்த் ரவுண்டுக்கும் உங்களுக்கு வந்து பாசிபிள் இருக்குது சீட்டு கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சீட்டு, இல்லைனா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போது இதில் சொல்ல வர விஷயமே என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு சீட்டே கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்த கோர்ஸ் பார்த்துட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். தேர்ட் ரவுண்டுக்காகவும் ஃபோர்த் ரவுண்டுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணலாமான்னா அது வெயிட் பண்ணுறது சரியான மெத்தட் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சிது, நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வெளியில் வர போகிறீங்க, செகண்ட் ரவுண்டை ரிசைன் பண்ணிவிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு வரதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியது வரும். பெனால்ட்டின்றது 10 லட்ச ரூபா பே பண்ணணும். செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் அதை வந்து அந்த சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு வர போகிறீங்க, எனக்கு பெட்டர் காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரீங்கன்னா நீங்கள் பெனால்ட்டி கட்டி பெனால்ட்டி வந்து 10 lakhs கட்ட வேண்டியது வரும். ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சின்னா ஜாயின் பண்ணி தான் தீரணுன்ற கட்டாயம் இருக்குது. ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு நிறையா வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயுமே செகண்ட் ரவுண்ட்லேயுமே சீட் கிடைச்சிருச்சுன்னா பாருங்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தேர்ட் ரவுண்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு வராதிங்க. அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த கோர்ஸ் இருக்குது, அடுத்த ஆப்ஷன் இருக்குது, இல்லை அடுத்த இயர் இருக்குது, ரிப்பீட் பண்ணலாம், நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது நமக்கு ஓரளவு சின்ன கிளான்ஸு லாஸ்ட் இயர் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் இந்த இயருக்கு நமக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் இன்டெப்த்தாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.